Praise the Lord. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மூன்றாவது வீடியோல ரொம்ப சந்தோஷத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். முதல் காரியத்தை நான் அறியாமை பற்றி பேசினேன், புதுமையை பற்றி பேசினேன் இல்லையா? இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா பேசணும்னு நான் நினைக்கிற விஷயம், 21 வயது முதல் 30 வயது வரையில் உள்ள பிள்ளைகளுக்கு நான் பேச விரும்புகிறேன். அவர்களை வாலிபர்கள் என்று சொல்லுவோம் இல்லையா? அந்த 21 வயசுல இருந்து 30 வயசு உள்ள அந்த ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்களா? அந்த ரொம்ப நேரம் அது என்ன கற்றுக் கொடுக்கும் அப்படின்னா, படிச்சு முடிப்பாங்க, வேலையில போய் செட்டில் ஆகணும்னு நினைப்பாங்க, நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை தேட விரும்புவாங்க, நல்ல ஒரு செட்டில் மைண்ட் இருக்கணும்னு விரும்புவாங்க. அது பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் சரி. ஆனா அது ஒரு புரியவே புரியாது. என்ன செஞ்சாலும் அது ஒரு ஃபெயிலியரா இருக்கும், இல்ல எதை செய்யணும்னு தெரியாது. ஒரு மெச்சூர்டாவும் இருப்பாங்க, மெச்சூர்டு இல்லாம இருப்பாங்க. ஏன் செஞ்சோன்னு தெரியாது, ஏன் செஞ்சுட்டு இருக்கிறோன்னு தெரியாது. எப்படியாச்சும் ஓடணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசம் பண்ணி டார்கெட் பண்ணி ஓடுவாங்க. செஞ்சுட்டு சொல்லுவோம், நான் ஏன் இதெல்லாம் செய்யறேன்னு எனக்கு தெரியலையே, ஏன் எனக்கு இவ்வளவு மைண்ட் ப்ரெஷர், இதுல நான் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன் ஆனா முடியல, இந்த வேலையில உள்ள சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் முடியல, வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் முடியல, இல்ல சரியான லைஃப் பார்ட்னர் வேணும்னு நினைக்கிற முடியல. இதெல்லாம் இந்த 21 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள நடக்கிற விஷயம். வாசிக்கிறேன், கவனிங்க ஒரு வசனத்தை. சங்கீதம் 127 4வது வசனம். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். இந்த வயசு அம்புக்கு ஒப்பான வயசு. அப்படி டார்கெட் பண்ணி எய்ம் பண்ணி அடிக்க வேண்டிய வயசு. குறி தவறும் போது புரியாம அப்படியே டென்ஷன் ஆவாங்க. ரொம்ப கோவப்பட வேண்டிய வயசுங்க இது. எதுக்கு கோவப்படுறாங்கன்னே தெரியும். ரொம்ப டென்ஷன் ஆவாங்க, ரொம்ப ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்படி பல விதமான பிரச்சனைகள் நிறைஞ்சதுதான் இந்த 21 இருந்து 30 வயசுக்குள்ள. புரியாமை, புரியவே புரியாது, எப்படி அமைச்சுக்கணும்னு தெரியாது, யாரு பேச்சும் கேட்க மாட்டாங்க, யார் அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் எனக்கு தெரியும். இல்ல மொபைல் இப்படிதான் நோண்டணும் அப்படின்னா இல்ல எனக்கு தெரியும், கம்ப்யூட்டர் இப்படிதான் யூஸ் பண்ணும் இல்ல எனக்கு தெரியும், யாரு பேச்சும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியாது, இதெல்லாம் கேட்டாதான் நான் முன்னேறுவோம்லாம் புரியாது. அப்படியே ஒரு பிடிவாதமான குணத்துல இருப்பாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் சொல்றேன், இந்த வயசுல மற்றவங்க சொல்லுவதை கேளுங்க. 21 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற வாலிபர்களே, நீங்க ஜெயிக்கணும்னா ஜெயித்தவர்களின் ரகசியத்தை படிங்க. நீங்க வாழணும்னா வாழ்ந்தவர்களின் ரகசியத்தை கடைபிடிங்க. நீங்க அடிக்கிற அந்த எய்மான ஸ்தோத்திர குறி கரெக்டா போய் அடிக்கணும். கோலியாத்த தாவீது மாதிரி அடிக்கணும்னா ஆமென், புரிதல் உங்களுக்கு அவசியம். யாராச்சும் உங்களுக்கு புரிய வைக்கணும். புரியாமையில வாழ்ந்துடாதீங்க. யாராச்சும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 13வது வசனம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கானை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இது ரொம்ப ஜெயிக்கிற வயசுங்க. ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு கோச் வேணும். சொல்லுங்க, ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு கோச், நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பயிற்சியாளர் தேவை. 21 வயசுல இருந்து 30 வயசு உள்ள வாழ்க்கை சரியான ஒரு கோச், ஒரு பயிற்சியாளர் இருந்தால் மாத்திரமே ஜெயிக்க முடியும். அந்த பயிற்சியாளர் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும். எல்லாம் தோத்துருவீங்க. நீங்க என்னதான் பக்கா ஃபுட்பால் பிளேயரா இருந்தாலும், நீங்க பக்கா கிரிக்கெட் பிளேயரா இருந்தாலும், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பயிற்சியாளர் தேவை. ஆனா இந்த வயசுல இல்ல நாம தனிச்சு நின்றுவோம், ஜெயிச்சிருவோம் சொல்ல முடியாது.
தம்பி தங்கச்சி முடியாது, வாலிப பிள்ளைகளே முடியாது. உங்களுக்கு ஒரு கோச் தேவை. 21 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள உங்களுக்கு ஒரு பயிற்சியாளர் நிச்சயம் தேவை. ஆமென். நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்கள் தேவை. சரியான விதத்துல புத்தி சொல்றவங்க தேவை. நீங்க சரியானவங்களை தேர்ந்தெடுக்கணும். இப்போ நீங்க சரியான ஆலோசனைகளை கேட்கணும். நீங்க இந்த நேரத்துல பல ஆலோசனை கொடுப்பாங்க, பல விதத்துல வழி மாறி போயிடுவோம். அதனால உங்கள் அறியாமையிலே நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. அறியலைன்னா தெரிஞ்சுக்கங்க. அறியாமையிலே வாழ்ந்துடாதீங்க. அறியாமை என்பது தவறல்ல, அறியாமையில் நிலைத்திருப்பது தவறு. எனக்கு எல்லாம் தெரியுங்கிறதே ஒரு அறியாமை தான். கற்றுக்கொள்வதே அறிவு. எனக்கு எல்லாம் தெரியுங்கிறது அறியாமை. ஒருத்தர் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் அறிவு. அதனால தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வயது ரொம்ப முக்கியம், உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம். நீங்க பொல்லாங்கனை ஜெயிக்கணும். நீங்க ஒரு அம்பு மாதிரி இருக்கணும்னா உங்களை தீட்டவும் ஒரு ஆள் வேணும். உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிற ஒரு ஆள் வேணும். அந்த 21 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள உள்ளவங்களுக்கு இந்த வாய்ஸை கேட்கிற எல்லாரும், ஒருவேளை அந்த வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா நல்ல ஆலோசனை கொடுக்கறவங்களை தேடுங்க. உங்களை நல்ல பயிற்சி விற்கிறவங்களை தேடுங்க. உங்களை ஸ்தோத்திரம், உங்க வாழ்க்கையை சுயநலம் இல்லாம சரியா வேத வசனத்துல இருந்து ஆலோசனை கொடுத்து புத்தி சொல்றவங்களை தேடுங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். உங்கள் திருமண வாழ்க்கை, உங்கள் வேலை, உங்கள் குடும்பம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். உங்க வருமானம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். Amen. God bless you. Praise the Lord.